குதிங்கால் வலி வருது அப்படின்னா முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது யூரின் மோஷன். இது ரெண்டையுமே வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. 4 நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணி எந்த உணவுமே வந்து எடுத்துக்காதீங்க. வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த நெக் பெயின், நீ பெயின், பேக் பெயின் அதிகமாக இருக்கும் இல்லையா? முக்கியமாக பெண்கள் எடுத்துக்கிறோம்னா ஹீல் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின்கள் வராமல் இருக்க என்ன பண்ணணும், வந்தால் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் பற்றி டீட்டெயிலாக பேச நம்ம கூட சித்தா டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. எனக்கு இவங்க என்ன பேச வரும், வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் முரளி. எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் எடுத்துக்கலாமே. பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த குதிகால் வலி வந்து அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு என்னதான் பண்ணாலுமே வந்து திருப்பி வந்துடுது இல்லையா? இந்த குதிகால் வலி அவங்க வராமல் இருக்க என்ன பண்ணணும்? சப்போஸ் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அவங்க என்ன ரெமெடியா பண்ணலாம்? ஸோ குதிங்கால் வலி வருது அப்படின்னா முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரீசன்ட் டேஸில் ஏதாவது வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ ஏன்னா குதிங்கால் அப்படிங்கிறது மொத்த உடம்போட வெயிட்டையுமே வந்து அது தாங்கக்கூடியது. ஸோ ஒருவேளை ரீசன்ட் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா குதிங்காலில் தான் அத்தனை அழுத்தமும் வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குதிங்கால் வலி வரலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் போடக்கூடிய செப்பல். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரே டைப் ஆஃப் செப்பல் போட்டிருப்பீங்க, அது தேஞ்சு அந்த குதிங்கால் பகுதியில் மட்டும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு குதிங்கால் வலி வரலாம். இது இல்லாமல் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு வலி, முழங்கால் வலி வந்து இருக்கும். அவங்க அதை தானாகவே மேனேஜ் பண்ணிப்பாங்க. நமக்கு டெய்லி வலி இருக்குது, ஸோ அதுக்கு என்ன காரணம்லாம் வந்து யோசிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, நாமளே வந்து இந்த மாதிரி நிறைய அடாப்டேஷன்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணி குதிங்காலில் மட்டும் அதிகமாக அழுத்தம் கொடுத்து நிற்போம். ஸோ அதனாலேயும் அங்கே வந்து வலிகள் வரும். இது இல்லாமல் சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு யூஸ்வலாகவே உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் வந்து அதிகமாக வரக்கூடிய நேச்சர் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் வந்து டெய்லி நிற்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த குதிங்காலில் வந்து வலி வர ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் தான் வலி. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர் எனக்கு அங்கே வந்து ஒரு எலும்பு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து எலும்பு வளர்ச்சி கிடையாது. அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு அழுத்தம் இருக்குது. ஸோ நம்ம காலை பொறுத்த வரைக்கும் கால் விரல்கள்லேருந்து குதிங்கால் வரைக்கும் வந்து பிளான்டார் ஃபேசியா அப்படிங்கிற ஒரு ஜவ்வு, ஒரு திக்கான ஜவ்வு வந்து இருக்கும். ஸோ இந்த ஜவ்வு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த குதிங்கால் எலும்பு வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் பொழுதோ, இல்லை நம்ம ஒரு ஹை ஹீல்ஸ் வந்து போடுறோம், இல்லை ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லாமல், ஷூலாம் கரெக்டாக இல்லாமல் நம்ம வாக்கிங் போகிறோம், ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கும்போது கால் வந்து சுளுக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து கொஞ்சம் கிழிஞ்சிடும். ஸோ இது வந்து நமக்கு அவ்வளவா தெரியாது. அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அந்த ஜவ்வு ஒரு கிழியுது அப்படின்னாலே அங்கே வந்து கால்சியமை டெபாசிட் பண்ணி தான் வந்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணும். ஸோ அதே ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்குது அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ரேல ஒரு எலும்பு வளர்ச்சி மாதிரி தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே கால்சியம் டெபாசிஷன் தான் வந்து நடந்திருக்கு. உண்மையிலே உங்களுக்கு வலி வர்றதுக்கான காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ இந்த மாதிரி வலி வருது அப்படின்னா நீங்கள் எம்சிஆர் செப்பல்ஸ் வந்து போடுறது நல்லது. அதுவும் வந்து வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் வந்து செப்பல்ஸ் போடுறது நல்லது. இன்னொரு ஒரு விஷயம், இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் இருக்கக்கூடிய வீடு, நீங்கள் வந்து ரொம்ப கவனமாகவே வந்து நடக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுதும் உங்களுக்கு குதிங்கால் வலி வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து செப்பல் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் ஒன்று வந்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நல்லா தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். உங்கள் பொசிஷன் ஒருவேளை இடுப்பு வலியோ முழங்கால் வலியோ இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். சின்ன சின்ன பயிற்சிகளையும் வந்து பண்ணணும். இது கூட காலையில் எழுந்த உடனே உங்களுடைய குதிங்கால்களை மட்டும் உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கட்டில் பிடிச்சிட்டோ இல்லை ஜன்னலை பிடிச்சிட்டோ வந்து குதிங்கால்களை மட்டும் உயர்த்தி ஒரு 20 முறை வந்து நீங்கள் வந்து ஹீல்ஸை மட்டும் வந்து நீங்கள் அப் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளான்டார் ஃபேசியாங்கிறது நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ குதிகால் வலி இருக்கு மேம், அவங்க இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் இருக்கா? ஆமாம், இருக்கு. உங்களுக்கு வலி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டப்பில் வந்து நீங்கள் கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க, ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டப்பில் வந்து நீங்கள் நல்ல சுடு தண்ணியில் வந்து கல்லுப்பு போட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5 நிமிஷம், அதில் ஒரு 5 நிமிஷம், அந்த மாதிரி மாற்றி நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு அந்த குதிங்கால் வலி ஓரளவுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு தைலம், மகாராஜா தைலம் மாதிரி வச்சுட்டு நீங்கள் குதிங்கால் பகுதியில் அதே மாதிரி வந்து உங்கள் காஃப் மசில் இங்கே ஏரியாலெலாம் வந்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குதிங்கால் வலி நல்லா குறையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்லாம் இன்னும் இந்த ஒரு வழக்கம் இருக்குது. குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னா எருக்கம் பழுப்பு, எருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆகிடும், நல்லா வந்து பழுத்து போன வந்து எருக்கையில். ஸோ இதை வந்து செங்கலை சூடு பண்ணிவிட்டு அந்த செங்கல் மேலே வந்து இந்த எருக்கை இலையை வந்து இங்கே பாதியாக கட் பண்ணிவிட்டு
விளக்கெண்ணெயில் அதை தோச்சிட்டு அந்த செங்கல் மேலே வந்து இந்த எருக்க இலையை வச்சுடுவாங்க. அதாவது விளக்கெண்ணெய் தோச்ச வந்து எருக்க இலையை வச்சுட்டு அது மேலே சூடு பொறுக்க நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிற்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து குதிங்கால் வலி வந்து குறையும். ஆனால் உள்ள இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துகிட்டு தான் வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த சிகிச்சை முறைகள்லாம் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கோல்டு வாட்டர், அதே மாதிரி ஹாட் வாட்டர். ஸோ செங்கலை சூடு பண்ணிவிட்டு எருக்கம் பழுப்பு விளக்கெண்ணெய் தோச்சி வச்சு நம்ம வந்து சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு வைக்கிறது. இந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். திருப்பி வராமல் இருக்கணும்னா ரெகுலராக நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த ஹீல் ரைஸ் இந்த எக்ஸசைஸும் பண்ணீங்க அப்படின்னா குதிங்கால் வலியை வந்து நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஓகே மேம், நீங்கள் பெயின்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ சித்தர்களை எடுத்துக்கலாமே, சித்தர்கள் வந்து நமக்கு நோய்கள் வராமல் இருக்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை வந்து பின்பற்ற சொல்லியிருக்காங்க? ஸோ சித்தர்கள் வந்து முதல் விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நோய் வராமல் பாதுகாத்துக்கிறது தான் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஏன்னா சித்த மருத்துவம் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு மருத்துவமாக மட்டும் வந்து உருவாகலை. ஒரு நபர் வந்து இந்த உலகத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து இறைவனை அடையிறது தான் வந்து அவங்களுடைய அல்டிமேட் கோலாக இருக்கும். அந்த அல்டிமேட் கோலுக்கு வந்து இந்த உடம்பு வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி, ஒரு வாகனம் மாதிரி. இந்த உடம்பை இறைவனை அடையிறதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க மருத்துவமே வந்து செய்வாங்க. ஸோ அந்த உடலை வந்து தற்காத்துக்கிறதா முதல்ல அவங்களுடைய வேலையாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து தேரையர்ங்கிற ஒரு சித்தர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பிணி அணுகா விதி அப்படின்னு சொல்லியிருப்பார். பிணி அப்படிங்கிற ஒரு நோயே நமக்கு வராமல் இருக்குன்னா இந்தந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து திண்ணமிரண்டுள்ளே சிக்க வடக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூரின் மோஷன், இது ரெண்டையுமே வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. இதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 14 வேகங்கள் இதெல்லாமே வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. அதாவது தும்மல், இருமல், தூக்கம், இந்த மாதிரியான ஒரு வேகங்கள் இதெல்லாமே வந்து நம்ம உடல் அது அந்த விஷயம் வந்து நமக்கு செய்யணும்னு தோணும்போது செஞ்சிடணும். ஸோ அது மாதிரி தான் நமக்கு வந்து யூரின் மோஷன் இது ரெண்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் 4 நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடலை வந்து நல்ல இளமையாகவே வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்க போம் பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. நீரை காய்ச்சி தான் வந்து குடிக்கணும் எல்லா காலகட்டத்துலையுமே. அதே மாதிரி வந்து மோரை வந்து தயிரை அப்படியே வந்து எடுத்துக்காதீங்க. அது வந்து வயிற்றில் மந்தத்தை உண்டு பண்ணி நாளடைவில் உங்களுக்கு நோயை உண்டு பண்ணும். ஸோ அந்த மோரை நீங்கள் தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெய்யை உருக்கி தான் எடுக்கணும். ஸோ நெய் வந்து அதை அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மந்தத்தன்மையை வந்து உண்டு பண்ணும். உங்கள் பசியை மந்தத்தன்மை ஆக்குச்சுன்னா அதுதான் நோய்க்கான மூல காரணம். வயிறு தான் நோய்க்கான மூல காரணம். ஸோ அப்போ வந்து அந்த நெய்யை உருக்கி நீங்கள் உணவில் சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னா நம்ம அன்றைக்கி வெந்நீரில் தான் வந்து குளிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து முதல் நாள் சமைத்த கறி அமுதனினும் உண்ணும். முதல் நாள் நீங்கள் சமைச்ச ஒரு உணவு வந்து அது வந்து அமுதம் போல இருந்தாலும் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆமாம். நமக்கு இன்னும் ஒரு மீம்ஸ் கூட வந்து சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் பிச்சைக்காரனுக்கே வேலை இல்லைன்னு. அந்த மாதிரி ஏன்னா எல்லா பொருளையுமே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுதான் நாமளே மீண்டும் மீண்டும் அதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றோம். ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணி எந்த உணவுமே வந்து எடுத்துக்காதீங்க. இதை தான் வந்து முன்னாடியே சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 48 விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு விஷயமுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஆண்கள் வந்து புதன் சனி இந்த மாதிரியான நீங்கள் வந்து நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கட் பாக்டீரியாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி புதுசான ரிசர்ச் எல்லாம் வந்து வருது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இருந்து கேன்சர் வரைக்கும் அது காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய சித்தர்கள் அப்போவே வந்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நோய் வராமல் இருக்கணுமா 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க. ஸோ பேதிக்கு மருந்து எடுத்துக்கிற அன்னைக்கு நிறைய மோர் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ அந்த மோர் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய லாக்டோபெசிலஸ். ஸோ இது வந்து புது வகையான பாக்டீரியா வைரஸஸை நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில் வந்து கொண்டு வரும். ஸோ நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இதை நீங்கள் மாற்றிட்டே வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கட்டில் ஒரே டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் வைரஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கிரேவிங்ஸை கொடுக்கறது, வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஈவன் சக்கரை வியாதிலேருந்து கேன்சர் வரைக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு மருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோயே வராது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க.
அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை வாந்திக்கு மருந்து எடுக்கணும், அதையும் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உடலை கழிவுகளை நீக்கி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கழிவுகளெல்லாம் நீக்கி நம்ம உடம்புக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய்களே வராது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்ன மாதிரி இந்த கழுத்து வலி, முதுகு வலி, அப்புறம் மூட்டு வலிலாம் வரதுக்கு என்ன காரணமா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் குதிகால் வலிக்கான டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. சித்தர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை பின்பற்ற சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இன்ஃபர்மேஷனுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி முரளி.